என்ன சாப்பாடு கடற்படையில் இருந்து மீனவர் சங்க முள்ளிவாய்க்கால் கடலில் கரையொதுங்கிய வெளிநாட்டு படகு. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 103 வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரையொதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில் இன்று 19/12/2024 குறித்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. குறித்த படகானது திசை மாறி வந்துள்ளதாகவும் இந்த படகில் 25க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களை மீட்டு கடற்கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்கள் சங்கத்தினர், கடற்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த கப்பலில் பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் உள்ளடங்கியிருப்பதாகவும் குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருப்பதாகவும் அதில் சிலர் மயக்கமான நிலையில் சுகவீனமுற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படகானது மியான்மர் நாட்டு படகெனவும் இவர்களை திருகோணமலையில் இருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து அங்கு மீட்டுச் செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் கடலில் கரையொதுங்கிய வெளிநாட்டு படகு. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 103 வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரையொதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில் இன்று 19/12/2024 குறித்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. குறித்த படகானது திசை மாறி வந்துள்ளதாகவும் இந்த படகில் 25க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களை மீட்டு கடற்கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்கள் சங்கத்தினர், கடற்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த கப்பலில் பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் உள்ளடங்கியிருப்பதாகவும் குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள் முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருப்பதாகவும் அதில் சிலர் மயக்கமான நிலையில் சுகவீனமுற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படகானது மியான்மர் நாட்டு படகெனவும் இவர்களை திருகோணமலையில் இருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து அங்கு மீட்டுச் செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் என்ன சாப்பாடு கடற்படையில் இருந்து மீனவர் சங்க தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் என்ன சாப்பாடு கடற்படையில் இருந்து மீனவர் சங்க
பார்ப்போம் நாங்கள் என்ன முதலாவதாக சாப்பாடு கடற்படையில் இருந்து இந்த